ஹலோ நேயர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்கோ? எகெயின் இன்றைக்கி நான் ஒரு ஹெல்த்தியான ரெசிபி ஒன்று கொண்டு வந்திருக்கேன். என்னோடய ஸ்டைலே கொள்ளு ரசமும் கொள்ளு சுண்டல் எப்படி செய்கிறதுட்டு காட்ட போகிறேன். கொள்ளை நல்லா 2-3 வாட்டி அலும்பிட்டு ஓவர் நைட்டே சோக் பண்ணி வச்சுடுங்க. காலையில் குக்கரில் ஒரு 4 to 5 விசில்ஸு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அந்த தண்ணியை வடிகட்டிட்டு எடுத்து அந்த கொள்ளில் சுண்டல் அந்த கொள்ளை ரசத்தில் ரசம் செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கணும். எப்படி செய்கிறதுன்னு காட்டுறேன். முதல்ல சுண்டலுக்கு ரெடி பண்ணிட்டுருக்கேன். ஒரு வானலில் வச்சுட்டு 2 டீஸ்பூன் ஆயில் விட்டு 1 டீஸ்பூன் கடுகு, மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் எல்லாம் சேர்த்துட்டு 2 வெங்காயம் பொடியை நெருக்கிட்டு காரத்துக்கு ஏற்ற பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா ஒரு ரவுண்டு வதக்கிடுங்க. வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வந்த உடனே வெந்த கொள்ளை சேர்த்து ஒரு ரவுண்ட் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணியிருக்கிற கொத்தமல்லி தழை சேர்த்து தேவைப்படுற உப்பு சேர்த்து சூப்பராக கொள்ளு சுண்டல் ரெடி ஆகிடும். ஒரு ரவுண்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஒரு 2 மினிட்ஸு பர்னர்லேயே இருக்கட்டும். அதுக்குள்ளே உப்பெல்லாம் இழுத்துண்டு கொள்ளு சூப்பராக ரெடி ஆகிடும். ஒரு சைடில் சுண்டல் ரெடி ஆகிடுது, இன்னொரு சைடில் ரசத்துக்கு ரெடி பண்ணிட்டுருக்கேன். ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய், ஒரே ஒரு பச்சை மிளகாய், அப்புறம் கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, கொஞ்சோண்டு வெந்த கொள்ளை சேர்த்துக்கணும். அப்போ தான் ஒரு சேர்ந்த போல் கட்டியாக வரும். சாத்தமது பொடி சேர்த்துட்டு குட்டி உண்டு புளி ஜலம் விட்டு இப்போவே சீரகம் சேர்த்துக்கோங்க. நான் ஆக்சுவலி வீடியோவில் மிஸ் ஆகிருக்கு சீரகம் போட்டு அரைக்கிறது. கடைசியில் நான் சீரகத்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் இப்போவே சீரகம் 1 டீஸ்பூன் சேர்த்துட்டு நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கொள்ளு ரசத்துக்கு மசாலா நைஸாக அரைச்சி ரெடி ஆகிடுச்சு. கொள்ளு வெந்த ரசத்தை எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஜலத்துக்கு சேர்த்து விடுங்க இந்த மசாலாவை. ஒரு ரவுண்ட் மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பில் வச்சு தேவைப்பட அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் கொதிக்கணும். நல்லா கொச்சத்துன்னு சூப்பராக வரும் ரசம். 5-10 மினிட்ஸ் கொதிக்க வச்சா போதும். அப்புறம் அதுக்கு ஒரு தாளிப்பு தேவைப்படும். நான் சொன்னேன் இல்லையா சீரகம் சேர்க்கறது மறந்துட்டேன்ட்டு, இப்போ சீரகத்தூளை சேர்த்துருக்கேன். நீங்கள் அரைக்கிச்சே சேர்த்துக்கோங்க. ஒரு திருமாறு கரண்டி வச்சுட்டு ஒரு 1/2 டீஸ்பூனு கடுகு சேர்த்து, கடுகு வெடைஞ்ச உடனே ஒரு 1/2 டீஸ்பூனு பெருங்காயத்தூள் சேர்த்து கொள்ளு ரசத்துக்கு சேர்க்குறேன். கமகமான்ட்டு சூப்பராக வந்திருக்கு கொள்ளு ரசம். சுட சுட சாதத்துக்கு இந்த கொள்ளு ரசம் சேர்த்துண்டு அப்புறம் அந்த சுண்டலில் வச்சு சாப்பிட்டா ஆஹா ஓஹோன்னு சொல்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபி டெய்லி பார்க்கணுன்னாக்கா என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜ், யூடியூப் பேஜ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு இருந்தாக்கா ஃபாலோ பண்ணிக்கோங்க, இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறுபடியும் சந்திக்கலாம்.